ஹலோ நண்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய படிக்கிறீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட படிக்கிறீங்க. ஆனா படிச்சது அடுத்த நாள் பாதி கூட ஞாபகம் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும்ல, என்னடா இதுன்னு கடுப்பா இருக்கும்ல. பட் வருத்தப்படாதீங்க, இப்படி நடக்கிறது உங்க தப்பு இல்ல. உங்க பிரெயினோட வேலையே அன்இம்பார்ட்டன்டான அன்யூஸ்ட் இன்ஃபர்மேஷனை கிளியர் அவுட் பண்றது தான். நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா தான் அது அதிகமா ஞாபகம் வச்சுக்கும், தேவையில்லாததெல்லாம் அப்பப்ப கிளியர் அவுட் பண்ணிடும். நீங்க உங்க பிரெயினுக்கு வெறும் இன்புட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதிக நேரம் படிச்சா எனக்கு நிறைய ஞாபகம் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு கண்டினியூஸா எக்கச்சக்கமா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க படிச்ச மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை தேவையில்லாத பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதுன்ற மாதிரி உங்க பிரெயின் கன்சிடர் பண்ணி அதை அப்படியே டெலீட் பண்ணிடும். இப்படி நீங்க படிக்கிற விஷயங்கள்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கன்சிடர் பண்ணி உங்க பிரெயின் அதை டெலீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோல ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற சில ஸ்டடி ரொட்டீன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரொட்டீன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்க பிரெயினை சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எது இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் அதுக்கு தேவைப்படுற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க அந்த ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற சில டெக்னிக்ஸை இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, அவுட்புட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் இன்புட். பொதுவாக நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நினைப்போம், அடுத்து என்ன படிக்கலாம், இன்னைக்கு என்ன புதுசாக படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஆரம்பிப்போம். ஆனால் ஜப்பானில் இருக்க சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக எந்த ஒரு புது விஷயத்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தெரியுமோ இல்லை என்ன படிச்சாங்களோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் புது இன்ஃபர்மேஷனே கற்றுப்பாங்களாம். இதுக்கு அவங்க நேற்று படிச்சதை எடுத்து திரும்ப படிக்கணுன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நேற்று படித்தோமே அது நமக்கு தெரியுதான்னு ஆரம்பத்திலே அவங்கள டெஸ்ட் பண்ணிப்பாங்க. பொதுவாக நம்மளோட ஸ்டடி மெத்தடே என்னவா இருக்கும், ஒன்று மனசுக்குள்ளேயே நல்லா படிச்சுக்கிட்டே இருப்போம், இல்லைனா சத்தமாக படிக்கிறோம்னா ஒரே விஷயத்த ரீரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பென்சில் இல்லை ஹைலைட்டர்லாம் வச்சு ஹைலைட் பண்ணிட்டு எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நீங்க படிக்கும்போது நீங்க படிச்ச விஷயங்களை திரும்ப சொல்லி பார்த்துட்டு அதோட அதை விட்டுருவோம். ஆனா அடுத்த நாள் காலையில எழுந்து திரும்ப அதே விஷயம் உங்க பிரெயின்ல ஆக்சுவலா ஸ்டோர் ஆயிருக்கா, அதாவது ஒரு சிக்னிபிகன்ட் டைம் கேப்புக்கு அப்புறமா நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கூட அதே விஷயத்த திரும்ப உங்க பிரெயின்ல இருந்து ரெக்கலெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற விஷயத்த நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உண்மையிலேயே உங்க பிரெயின் அந்த விஷயத்த ஸ்டோர் பண்ணுச்சா இல்ல டெலீட் பண்ணிச்சான்ற விஷயமே உங்களுக்கு தெரியும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அவசர அவசரமா படிச்சுட்டு கடைசியில ஆக்சுவலா எக்ஸாம் ஹால்ல உட்காந்துக்கிட்டு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்றத டெஸ்ட் பண்ணி பாக்குறத விட உங்க ஸ்டடி செஷன்ல நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது புது இன்ஃபர்மேஷனை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நேத்து படிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறது மூலமா எக்ஸிஸ்டிங் மெமரி பவர் அண்ட் நியூரல் பாத்வேஸை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணுவீங்க. தெரியிற விஷயங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்குப்பீங்க, தெரியாத விஷயங்களை நமக்கு இது தெரியலையோன்னு சொல்லி இன்னொரு தடவை படிச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க. இன் ஷார்ட் உங்களோட எல்லா ஸ்டடி செஷன்ஸ்லயும் உங்களோட மெமரியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நம்பர் 2, ஸ்பேஸ்ட் ரெபிட்டிஷன். சரி, அவுட்புட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். டெய்லி காலையில எழுந்து முன்னாடி நாள் படிச்சதை ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்க ட்ரை பண்றேன். இந்த ரெக்கலெக்ஷனை பண்ணும்போது முழுசா எல்லாமே ஞாபகம் இருந்தா பரவாயில்ல, பாதி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ்ட் ரெபிட்டிஷன் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா போதும். பொதுவா ஒரு டெம்ப்ளேட்டா நம்ம ஒரு வாரத்துக்கு எப்படி படிப்போம், டெய்லி புது புது விஷயங்களை படிச்சுக்கிட்டே போவோம். ரேர் கேஸ்ல ரிவிஷன் பண்ணுவோம். அந்த ரிவிஷன் பண்ணாலும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டெஸ்ட் வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணாம ஜஸ்ட் அதை ரீரீட் பண்ணிடுவோம். இந்த ஸ்பேஸ் ரெபிட்டிஷன்லயும் ரீரீடிங் தான் பண்ண போறோம். ஆனா டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறமா தெரியாத விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதை ரீரீட் பண்ண போறோம். இந்த விஷயத்த தினமும் பண்ண போறோம். இதோட டிபிக்கல் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும். டே 1 ஒரு புது விஷயத்த படிப்பீங்க. டே 2 காலையில முன்னாடி நாள் படிச்சதை ரீகலெக்ட் பண்ண பாப்பீங்க. பாதிதான் ஞாபகம் இருக்குன்னா கவலைப்படாதீங்க, அது ரொம்ப காமனான விஷயம் தான். இப்படி மறந்து போன விஷயத்த ஜஸ்ட் நீங்க பார்த்து ஒரு தடவை படிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதுதான்ல அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துடும். அப்புறம் டே 2 அன்னைக்கு புதுசா படிக்க வேண்டியதை படிப்பீங்க. டே 3 மார்னிங்ல நேத்து எதெல்லாம் புதுசா படிச்சீங்களோ அதுக்கு திரும்ப ஆக்டிவ் ரீகலெக்ஷன் பண்ணுவீங்க. தெரியாத விஷயத்த மறுபடியும் ஒரு வாட்டி படிச்சிருவீங்க. டே 3 அன்னைக்கு புதுசா இன்னொரு விஷயத்த படிப்பீங்க. இப்படியே இது கேரி ஃபார்வர்ட் ஆகி போய் ஒரு வாரம் முடியும் போது அந்த ஒரு வாரம் ஃபுல்லா படிச்சதை திரும்ப ஆக்டிவ் ரீகலெக்ஷன் பண்றீங்க, தெரியாததை ரீரீட் பண்றீங்க. இதே ப்ராசஸ ஃபர்ஸ்ட் வாரமும் பண்றீங்க, ரெண்டாவது வாரமும் பண்றீங்க. ஆனா ரெண்டாவது வாரம் எண்டோட ரிவிஷன்ல ஃபர்ஸ்ட் 2 வாரம் படிச்சதை சேர்த்து ரிவிஷன் பண்றீங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் படிச்சதை தேர்ட் வீக்கெண்ட்ல நீங்க ரிவைஸ் பண்றீங்க. 4th வீக்ல அந்த மாசம் ஃபுல்லா என்ன படிச்சீங்களோ
அதை கடைசியா ஒரு வாட்டி இந்த ஆக்டிவ் ரீகலெக்ஷன் மூலமாவும் தெரியாத விஷயங்களை திரும்ப படிக்கிறது மூலமாவும் ரீகலெக்ட் பண்ணிடுறீங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஸ்பேஸ்ட் ரெப்பிடேஷன் சொல்றோம். ஆக்டிவ் ரீகலெக்ஷனையும் ஸ்பேஸ்ட் ரெப்பிடேஷனையும் ஒரு மாதிரி காம்பினேஷன்ல யூஸ் பண்ணும்போது நம்ம படிக்கிற விஷயங்கள்லாம் லாங் டர்ம் மெமரியில ஈஸியா ஸ்டோர் ஆயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு இது மறந்து போச்சே அது மறந்து போச்சேன்னு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாமலே ஜஸ்ட் லைக் தட் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு செகண்ட் நேச்சர் மாதிரி நீங்க சொல்லும் போதும் எழுதும் போதும் ஆன்சர்ஸா வெளியே வரும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் ஒர்க் ஆகும்னா, உங்க பிரெயின் வந்து இதுக்கு மேல இது தேவையில்ல, இதை மறந்து போயிடலாம் அப்படின்னு ஜஸ்ட் நினைக்க போற நேரத்துல நீங்க திரும்ப தலையிலே ஒரு கொட்டு விட்டு டே இது இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்கோன்னு ரெப்புடேஷன் மூலமா ஆக்டிவ் ரீகலெக்ஷன் மூலமா இது முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இது முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோன்னு அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்பப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சரி, இதோட தேவை மறுபடியும் வருது, அதனால இதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை கொடுத்துருவோன்னு உங்க பிரெயின் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்பேஸ் அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிரும். இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணாத டெம்பரவரி ஃபைல் மாதிரி நீங்க பண்ண ப்ராக்ரஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும். ஸோ உங்க கம்ப்யூட்டர்ல எந்த ஒரு ஃபைல்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் அந்த ப்ராக்ரஸை சேவ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா எப்படி அது எரேஸ் ஆயிடுமோ, அதே மாதிரி உங்க பிரெயினோட சேவ் பட்டன் வந்து இந்த ஆக்டிவ் ரீகலெக்ஷனும் ரிப்பீட்டட் ரிவ்யூன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 3, a strategy to study longer hours. எஸ், நீங்க ஒரு டெடிகேட்டட் ஸ்டூடெண்டா இருக்கணும்னா நிறைய நேரத்துக்கு படிக்கணும். ஆனா அந்த நிறைய நேரத்துக்கு படிக்கிறதுல கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஜென்ரலா நீங்க ஒரு லாங் ஸ்டடி செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்க பிரெயினை இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்க என்கேஜ் ஆக போறீங்கன்றத அதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அதை பிரைம் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரெயினை எப்படி பிரைம் பண்றதை நீங்க கேட்கலாம். அதுக்கு நீங்க உங்க ஸ்டடி செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்டை காம் பண்ணுங்க. கண்டினியூஸா ரீல்ஸையோ ஷார்ட்ஸையோ பார்த்துக்கிட்டே இருந்துட்டு டோபமைன் ஃப்ளட்டட் பிரெயினோட போய் படிக்க உட்கார ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா படிக்கிறது உங்களுக்கு போரிங்கா தான் இருக்கும். ஆனா அதுவே படிக்கிறத விட டோபமைன் லெவல்ஸை கம்மியா ஸ்பைக் பண்ற மாதிரி உங்க பிரெயினை போர் அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி செஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லாங்கர் டைம் பீரியடுக்கு உங்களால ரொம்ப ஈஸியா படிக்க முடியும். ஜாப்பனீஸ் மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில குவைட் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப மெதுவா டீயை ஊத்துறது, ரொம்ப ஸ்லோவா ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை பண்றது, படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப மெதுவா புக்ஸை அரேஞ்ச் பண்றது, டீப் பிரீதிங் பண்றது, கண்ணை மூடிக்கிட்டு மெடிடேட் பண்றதுன்னு இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்க உலகத்தை ஸ்லோ டவுன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நத்த மாதிரி உங்க பிரெயினை ஃபாஸ்டா இதை பண்ணுன்னு கேஆஸோட இருக்க விடாம அதுக்கு காம்னஸ் கொடுங்க. இதெல்லாம் ஒரு வேலைன்னு இவ்வளவு மெதுவா பண்ணிட்டு இருக்கியேடா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோ மோடுக்கு போயிட்டு இந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஸ்டடி செஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க பண்ண போற காரியம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கவனத்தை கொடுக்கணும்ன்றத உங்க பிரெயின் இன்டைரக்டா புரிஞ்சுக்கும். ஸோ இப்பதான் நான் ரொம்ப நேரம் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இந்த ரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் மோடுக்கு நீங்க போயிட்டு ஒரு நத்த மாதிரி உங்களை சுத்தி இருக்க உலகத்தை ஸ்லோ டவுன் பண்ணி மைண்ட்ஃபுல்லா ரொம்ப ஸ்லோவா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்றதோ இல்ல பொறுமையா நீங்க படிக்க போற ஸ்டடி ஸ்பேஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதோன்னு இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க லாங் ஸ்டடி செஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிச்சுவலை உங்களுக்குன்னு உருவாக்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் ஸ்டடி செஷனை அப்படியே ஏதோ ஒரு மேரத்தான் ஓட போகிற மாதிரி கண்டினியூஸாக கேப்பே விடாமல் தூக்கம் வராமல் இருக்க காஃபியோ ஏதோ குடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டீம் ரோல் பண்ணாமல் கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் கண்டுக்காம புஷ் த்ரூ பண்ணிக்கிட்டு போயிட்டே இல்லாமல் உங்கள் பிரெயின் கூட சண்டை போட்டு கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாமல் ஒரு நேச்சுரல் ரிதமை ஃபாலோ பண்ணுங்க. டிபிக்கலாக இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக உங்கள் ஸ்டடி செஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களால் ஒரு half an hour ஆச்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்களால் கஷ்டப்படாமல் ஒரே ஸ்ட்ரெச்சில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்க முடியுதோ அந்த அளவுக்கு படிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் 40 மினிட்ஸ் முடியும்னா ஒரு 40 மினிட்ஸ்க்கு படிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்ப 40 மினிட்ஸ்க்கு படிங்க, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரேடியா 3 to 4 hours வந்து பிரெயினுக்கு இன்புட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா நீங்க படிச்ச இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணாது. பிரெயினோட ஃபோக்கஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு சைக்கிள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஒரு டைம் பீரியட்ல பீக் அட்டென்ஷனோட இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நேச்சுரலான டிப் வரும். இந்த டிப் வரும்போது யூஸ்வலா இன்னும் அதிகமா படிக்கணும்னு புஷ் த்ரூ பண்ணிட்டு போகாம இல்ல டோட்டலா போன் எடுத்து வச்சுட்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிடாம ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கோங்க, வெளியே போய் நடந்துட்டு வாங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க, இல்ல ஜன்னல் வழியா வேடிக்கை பாருங்க. எந்த ஸ்டிமுலேஷனும் இல்லாம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்றது, நடக்கிறது, வேடிக்கை பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் போரிங்கான விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த விஷயம் தான் படிப்போட ஃபோக்கஸ்ல இருந்து உங்களை ரொம்ப தூரமா கொண்டு போய் விட்டுறாம ஸ்மார்ட் போன் மாதிரி கம்ப்ளீட்டா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாம சீரியஸான அட்டென்ஷன் மோட்லயே ஓரளவுக்கு வச்சிருக்கும். பட் உங்க பிரெயினுக்கு தேவைப்படுற ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும். இப்படி படிச்சுட்டு நீங்க எடுக்கிற பிரேக் வந்து என்னடா ஏதோ
போரிங்கா பண்றோமே அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா இந்த பிரேக்ல நீங்க படிச்ச விஷயங்களெல்லாம் உங்க பிரெயின் வந்து பேக்ரவுண்ட்ல ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும். இது வரைக்கும் கலெக்ட் பண்ண டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும். படிக்கும்போது இந்த மாதிரி பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த டாபிக்ஸை படிச்சுக்கிட்டே போயிட்டு அடுத்த நாள்ல இருந்து நம்ம சொன்ன ஆக்டிவ் ரீகலெக்ஷனையும் ஸ்பேஸ்ட் ரெபிடேஷனையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸை தரும். படிக்கிற விஷயங்களை மறந்து போறதை இம்பாசிபிளா மாத்திடும். இன்னொரு ப்ரோ டிப் என்னன்னா, ஒரு நாள் ஒரு விஷயத்த படிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் திங்கா நீங்க பண்ற விஷயம் ஏதோ போன்ல ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குறதா இல்லாம உங்க ஸ்டடிஸ் ரிலேட்டடா இருந்தா, இல்ல அன்னைக்கு என்ன படிச்சீங்களோ ரொம்ப சீரியஸாலாம் இல்லாம அதோட ஒரு லைட் ரிவிஷனா இருந்தா, நீங்க தூங்கும்போது உங்க பிரெயின் அந்த இன்ஃபர்மேஷனை ரொம்ப முக்கியமான விஷயமா கன்சிடர் பண்றதுனால அதை ரொம்ப ஈஸியா டெலீட் பண்ணிடாது. படிச்ச விஷயங்களை மேக்சிமமா ரீடைன் பண்றதுக்கு அதுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் படிக்க வேணாம், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும். சும்மா ரஃபா இதெல்லாம் தானே இன்னைக்கு நம்ம படிச்சோம் அப்படின்னு பேஜ் திருப்பி கண்ணிலே ஒரு மாதிரி அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு படுத்தீங்கன்னா கூட போதும். அது உங்க மெமரியில மிகப்பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். அடுத்த நாள் வந்து உங்க ஸ்டடி செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸை ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு, உங்களே நீங்க டெஸ்ட் வச்சு கேள்வி கேட்கும்போது பதில் வருதான்னு பார்க்கறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையுமே ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஃபாலோ பண்ணுங்க. உண்மையிலேயே படிக்கிற விஷயங்களை ரொம்ப காலத்துக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு, உங்க லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்றதுக்கு இது ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.